அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை வேளையிலே ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு விடாய்த்து போன ஆத்மாவை போல அல்ல, விடாய்த்து போன சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்லவில்லை, வேதம் சொல்கிறது, வேத வார்த்தை சொல்லுகிறது. வாசிக்கலாம். எரேமியாவுக்கு எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 25வது வசனம். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 31வது அதிகாரம் 25வது வசனம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ண அடைய பண்ணுவேன். தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் என்ன பண்ணுவாரா? நிரப்புவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய செய்வேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில விடாய்த்து போய் ஆசீர்வாதம் விடாய்த்து போய், அல்லது பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளிலே விடாய்த்து போய், ஜபத்திலே விடாய்த்து போய், நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குதுன்னா, இன்னைக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லி இருக்கிறார், ஊழியர்கள் மூலமா பேசி இருக்கிறார். ஆனாலும் நான் விரும்புகிற இந்த ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி நம்முடைய இருதயம் விடாய்த்து போய் இருக்கிறது. அல்லது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்று சொல்லி நம்முடைய இருதயம் விடாய்த்து போய் இருக்கிறது. என் குடும்பம் ரட்சிக்கப்படவில்லை, என் கணவன் ரட்சிக்கப்படவில்லை, என் மனைவி ரட்சிக்கப்படவில்லை, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை என்று ஆத்மா விடாய்த்து போய் இருக்கிறது. இன்னைக்கு தமிழகத்திலே கலவரம் எங்கு பார்த்தாலும், குடி எங்கு பார்த்தாலும், விபச்சாரம் எங்கு பார்த்தாலும், வேசித்தனம் எங்கு பார்த்தாலும், கஞ்சா எங்கு பார்த்தாலும், லஞ்சம். இந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு தேசம் விடாய்த்து போய் இருக்கிறது. இன்னைக்கு ஊழியர்கள் விடாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், ஆத்துமாக்கள் அறுவடை செய்ய முடியவில்லை. இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய படிப்புக்காக விடாய்த்து போய் இன்றைக்கு பெற்றோர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் மேற்படிப்புக்காக இன்றைக்கு ஏங்கி தவித்து விடாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வேலை இல்லாத பிள்ளைகள் வேலைக்காக திண்டாடி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி நம்முடைய ஆத்துமா விடாய்த்து போய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், விடாய்த்த ஆத்துமாவை நான் சம்பூர்ணமாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப அவர் சம்பூர்ணமாக்குவார்னா, இந்த விடாய்த்த ஆத்துமா தேட வேண்டியவரை தேட. ஆமென், அல்லேலூயா. இப்ப டிவிஎஸ் கம்பெனில வேலை உண்டு அப்படின்னு சொல்லி ஒசூர்ல போட்டிருக்கிறான்னா, நான் போய் அசோக் லைலாண்ட் கம்பெனில போயிட்டு வேலை இருக்குதான்னு கேட்டா எப்படி கிடைக்கும்? இன்னைக்கு கேட்கிறவர் இடத்துல போய் கேட்கணும். என்னை சிருஷ்டித்தவர் கர்த்தர். ஆமென். என்னை ஜீவ ஆத்மாவா எனக்குள்ள, என் நாசியில, என் மூக்குல ஜீவ சுவாச காற்றை ஊதினவர் அவர். நான் அவரை கேட்க வேண்டும். ஆண்டவரே, என் ஆத்மா விடாய்த்து போய் இருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு கொடுத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செழிப்பில்லை, அவர்களுடைய வாழ்க்கை விடாய்த்து போய் இருக்கிறது. என் சபை மக்கள் விடாய்த்து போய் இருக்கிறார்கள். என் ஊழியத்திலே விடாய்த்த ஆத்துமாக்களை நான் பார்க்கிறேன். ஓ, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அப்படி விடாய்த்து போய் இருக்கிறாயா? இன்றைக்கு நீ கேட்க வேண்டிய இடம், நீ பேச வேண்டிய இடம், நீ பார்க்க வேண்டிய இடம் கர்த்தருடைய சமூகத்தை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ சத்தமா சொல்லணும், ஒரு நன்மையோ அல்லேலூயா. தேடணும், அவரை தேடணும். ஏன்னா நம்மை உண்டாக்கினவர் அவர்தான். பிரசங்கி சொல்றாரு, எப்படி கருவிலே எலும்பு உருவானது என்று உன்னால ஆராய முடியுமான்னு கேட்கிறார். நல்லா கவனிச்சு பாரு. தாயின் கருவில எப்படி எலும்பு உருவாச்சு நம்மளால யோசித்து பார்க்க முடியுதா? யூகிக்க முடியுதா? இன்னைக்கு நாம சொல்றோம், சந்திராயன் போது, நாசால போது, சந்திரன்ல மனுஷன் வாழ்றான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கறான், டெஸ்ட் டியூப் பேபி எல்லாம் ஓகே தான். ஆனா எலும்ப கரு எப்படி உற்பத்தி செய்கிறது என்றால் என் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் செய்யற தப்பு என்ன தெரியுங்களா? நான் என் குடும்பத்தை சுமக்கிறேன், நான் என் பிள்ளைகளை சுமக்கிறேன், நான் இந்த ஊழியத்தை சுமக்கிறேன், நான் அதை சுமக்கிறேன், நான் இதை
தான் கர்த்தர் அப்படி ஒதுங்கி நிற்கிறார். நான் ஒன்று சொல்லுவேன், ஆண்டவருடைய முகத்தை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டியது செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே அப்படிப்பட்ட விடாய்த்த ஆத்துமாவோடு கூட இருந்த ஒரு தேவ மனுஷன், அவர் பெயர் ஆபிரகாம். அவர் பெயர் ஆபிரகாம். ஆபிராம் என்று இருந்த அந்த தேவ மனுஷன் விடாய்த்து போனார். எதற்காக விடாய்த்து போனார்? எனக்கு ஒரு பிள்ளை சந்தானம் இல்லையே, எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் இல்லையே. வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15:2. அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. அல்லேலூயா. நான் எலியாசர் கிட்ட எல்லாம் போல, நான் எலியாசர் கிட்ட போல. இங்க ஆபிரகாம் விடாய்த்து போனவனா ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே, ஆண்டவரே, அடியேனுக்கு என்னத்தை தருவி? நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். நான் சர்ச்சுக்கு வரேன், கர்த்தர் என்னத்தை தந்தா? நான் ஜெபக்கூடிக்கு போறேன், கர்த்தர் என்னத்தை தந்தா? நான் ஜெபிக்கிற கர்த்தர் என்னத்தை தந்தா? டேய் டேய், உங்க அம்மா வந்துட்டு காட்டியா? கர்த்தர் எண்ணத்தை தந்தார், எண்ணத்தை தந்தார் என்று நாம் விடாய்த்து போய் இருக்கிறோம். என் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறேன், இன்னும் ரேங்க் வரல, விடாய்த்து கொண்டிருக்கிறேன். நான் சம்பாதிக்கிறேன், என் சம்பாதிக்கல, பேங்க் பேலன்ஸ் இல்ல, விடாய்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஆபிரகாம் கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு என்ன தருவீங்க? ஆண்டவரே எனக்கு என்ன தருவீங்க? என் வீட்டுல ஒருத்தர் விசாரணைக்காரனை வச்சிருக்கிறேன், ஒருவேளை அவன் தான் என்னுடைய பிள்ளையா இருப்பானோ அல்லது எனக்கு வாரிசு அவன் தான் இருப்பானோ அப்படின்னு அவருடைய திங்கிங் எல்லாம் வேற மாதிரி போயிடுச்சு. ஆனா கர்த்தர் சொன்னார், நான் தருவேன். ஆமென், அல்லேலூயா. நம்ம யாரிடத்துல கேட்கணுமோ அவங்க கிட்ட கேட்கணும். ஆமென், அல்லேலூயா. யார்கிட்ட கேட்கணுமோ அவங்க கிட்ட கேட்கணும். நான் யாரையும் குறை சொல்லலாம் விரும்பல, ஆனா நான் பார்த்தது நான் சொல்றேன். உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் உண்டு, ஒரு கோயில் உண்டு. அங்கே வைக்கப்பட்டிருக்கிற அந்த விக்கிரகத்தை பார்ப்பதற்கு கூட அந்த பக்தனுக்கு இடம் கிடையாது. பக்தனுக்கு இடம் கிடையாது. அப்படி போவான், அப்படி போவான், அப்படி தள்ளி விட்டுருவான். போனவங்களுக்கு தெரியும், போவாருங்க தலையாட்டுறீங்க போய்கிற மாதிரி ஜரிகட்டி 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 அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தேவனிடத்துல, யாரிடத்துல? தேவனிடத்துல மனக்குறையை அல்லது தெய்வத்தினரிடத்துல மனக்குறையை கொட்டுவதற்கு போவோம். ஆனா அங்க கொட்டுறதுக்கு இடையில ஜரிகட்டி ஜரிகட்டிடுவான். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. உன் குறை என்ன? அல்லேலூயா. ஏன் விடாய்த்து போனார்? ஏன் வேதனையில் இருக்கிற? ஏன் கண்ணீரில் இருக்கிற? ஏன் இன்றைக்கு உன் முகம் துக்க முகமாய் இருக்கிறது? அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. மனுஷனோ மனுஷனோ ஆண்டவரு நீ கோட்டிங் அடிச்சுன்னு வந்ததுதான் பாப்பான் மனுஷன். ஆமா, ஒருத்தர் இருக்கிறாங்க எங்க வீட்டில் தான். அவங்களுடைய டிபியில பார்த்தீங்கன்னா அவுலான்ற மாதிரி இருக்கும். இன்னமும் இருக்குது, அவங்க வீட்டுக்கார வச்சிருக்குது. அவங்க டிபியில பார்த்தா அவுலான்ற மாதிரியே இருக்கும். எனக்கே ஆச்சரியம். இவன் பிறந்ததுலேருந்து கல்யாணம் ஆகி போற வரைக்கும் நான் பார்த்தேன். இவன் எப்ப என்னைக்கிறா கல்யாணம்? இன்னைக்கு அந்த கோட்டிங்க தான் பார்க்கணும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உள்ளத்தில் அறிந்திருக்கிறார். உள்ளத்துல
எண்ணெய் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. எண்ணெய் தான் இருக்குது. கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது. அதை இன்னும் ஆண்டவர் கிட்ட கொடுத்துருங்க. அவர் மேலே இருக்கிற கொஞ்சம் விசுவாசம், அதுக்காக ஆண்டவர் கிட்ட கொடுத்துருங்க இல்லை, அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவரே என்கிட்ட இதுதான் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அதை சம்பூர்ணமாக மாற்றுவார். அந்த அம்மா சொன்னாங்க, என்கிட்ட கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது. என்கிட்ட எவ்வளோ எண்ணெய் இருக்குது? கொஞ்சம் எண்ணெய். இங்க இன்னொரு அம்மாவும் வந்திருக்கிறாங்க. அந்த அம்மாவை போல தயவு செய்து நீங்க யாரும் இருந்துறாருங்க. அந்த அம்மா ஒன்று சொன்னாங்க, என்கிட்ட கொஞ்சோண்டு எண்ணெயும் கொஞ்சோண்டு மாவும் இருக்குது, இதை பிசைஞ்சு ரொட்டி சுட்டு சாப்பிட்டு என்ன மாதிரி ஆளு பாரு, சாவுறதும் சாவுற, நல்லா திட்டு சாவுறதுன்னு அந்த அம்மா நம்பிக்கை பாருங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சம் மாவு இருக்குது, அதை நானே என் பிள்ளைய செஞ்சு சாப்பிட்டு செத்து போயிடலான்னு சாகும் போதும் ஏன் புட்டி செத்துனோம் அந்த அம்மா காசு. ஆனா இங்க ஒருத்தர் கேட்கிறாரு, அம்மா உங்ககிட்ட என்ன இருக்குது? கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. கடன்பட்டு செத்து போயிட்டாரு ஊழியக்காரன். கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, சரி கொண்டு வா. அந்த அம்மா முகம் போனவே இல்லை. அந்த அம்மா முகம் போனவே இல்லை. கொண்டு கடன்னு போனாங்க, எட்டு வந்தாங்க. ஊழியக்காரன் ஜெபம் பண்ண ஆசீர்வதிச்சா அதெல்லாம் நிரம்பி போச்சு. கடத்தை வித்துருன்னு சொன்னார். கடத்தை கொடுத்துரு, வித்து சாரி பண்ணிக்கணும், இதை வித்து கடத்தை கொடுத்துருன்னு சொன்னார். அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசியுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒரு மனுஷனுடைய விடாத்த ஆத்துமாவை மாற்றுமானால், நல்லா கவனிங்க, இயேசுவின் வார்த்தை உன்னை உயர்த்தாமல் இருப்பதே படி. அல்லேலூயா. உன்னை உருவாக்கினுடைய வார்த்தை உன்னை உயர்த்தாமல் இருப்பது எப்படி? நீங்க அந்த வார்த்தையை சரியா கேட்டு சரியா படிச்சுக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்னொரு தேவ மனுஷன் இருக்கிறார், அவர் பெயர் யோசேப்பு. தன் சொந்த சகோதரர்களாலே பகைக்கப்பட்ட ஒரு மனுஷன். குடும்பத்தாரால் பகைக்கப்பட்டது வேற, இங்க சகோதரர்களால் பகைக்கப்படுகிறார். சொந்த சகோதரர் அத்தனை பேரும் அவர் குமுறு கட்சி காசி கொண்டு போய் 20 வெள்ளிக்கு வித்துட்டாங்க. அதுல ஒருத்த மாத்திரம் கருணையாய் இறங்கி, ஐயா அவரை கொன்று போடாதீங்க, வேணா வர்றாங்களே யாரோ ஒரு வியாபாரி அவங்ககிட்ட கொடுத்துடலாம். வந்த வியாபாரி கிட்ட வித்தாச்சு. சோதகுமார பட்டணத்தில் மன்னிக்கணும், இங்கே அங்கே போய் அந்த ஆளு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மதிப்பு போட்டு வித்தானா இல்லை விற்கலையான்னு தெரியல, பார்வோனுடைய அரண்மனையில் வித்து விட்டான். வித்த இடத்துல யோசேப்புக்கு வந்துச்சு கஷ்டம். போராட்டம் மேல போராட்டம், நம்ம எல்லாருக்கும் தெரியும், போராட்டத்தின் மேல போராட்டம், போராட்டத்தின் மேல போராட்டம், நிந்தையின் மேல நிந்த, அவமானத்தின் மேல அவமானம். நான் இந்த வார்த்தைகளை நான் பேசும்போது அல்லது இது குறித்து நான் தியானித்த போது என்ன நினைச்சேன்னா, யோசேப்பு தீர்க்க தரிசனம் உரைத்து, யோசேப்பு மூலமா மன்னிக்கணும், யோசேப்பு மூலமா கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைத்து அந்த செயலை விட்டு போனவங்கெல்லாம் யோசேப்பை மறந்து போனார். ஒருவேளை இன்றைக்கு உன்னையும் மறந்து போன கூட்டங்கள் இருக்கலாம், என்னையும் மறந்து போன கூட்டங்கள் இருக்கலாம். உன்னுடைய கையினால் நன்மை பெற்று உன்னை மறந்து போன கூட்டம் இருக்கலாம். உன்னிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளை இழிவாய் பேசுகிற ஒரு கூட்ட ஜனங்கள் இன்றைக்கு இருக்கதான் செய்கிறார்கள். உண்மையை சொல்கிறேன், உன்னிடத்தில் அவர்கள் குறையை சொல்லி நீ ஒருவேளை அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி இருக்கிற மகனாக நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஜனங்களே உங்களை பார்த்து ஏளனமாய் பேசியிருக்கலாம், உங்களை குறை பேசியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார்,
யோசேப்பு ஒரு காலமும் தேவனை முறுமுறுக்கவில்லை. தேவன் பெயரில் நம்பிக்கையாய் இருந்தார். அல்லேலூயா. வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 14வது வசனம். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். 14 தர்மா 40 14 40 14 வாசிங்க. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது. சரி, 23 வாசிக்கமா? 23. ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். அல்லேலூயா. உன்னை மறந்து போனார்கள். ஆமென். ஒருவேளை உன் ஜனங்கள் உன்னை மறந்து போய் இருக்கலாம். உன் உற்சாகங்கள் உன்னை மறந்து போய் இருக்கலாம். அல்லது உன்னை நேசித்தவர்கள் மறந்து போய் இருக்கலாம். கர்த்தரிடத்தில் நன்மை பெற்றவர்கள் கர்த்தரை மறந்து போய் இருக்கலாம். பானபத்திரக்காரன் மறந்து போனான் யோசேப்பு. இன்னைக்கு கிறிஸ்துவை மறப்பதற்கு ஒரு கூட்ட ஜனம் எழுந்துதான் நிற்கிறது. அவர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தை மறந்து போன கூட்டம், அவர் கொடுத்த ஜீவனை மறந்து போன ஒரு கூட்டம், தேவன் செய்த அற்புதங்களை மறந்து போன ஒரு கூட்டம். பானபத்திரக்காரனை போல இன்றைக்கு தேவனை மறந்த கூட்டங்கள் நடுவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து வைத்ததின் நோக்கம் உன்னை யோசேப்பாக உன்னை உயர்த்தும்படியாய். ஆமென். நீ மறக்கல இல்ல ஆண்டவரே. அல்லேலூயா. நீ மறக்கல இல்ல, நீ மறக்கல இல்ல. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன்னை என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன். ஏன் அவர்கள் மறந்து போனார்கள்? ஏன் நீங்க மறக்கல? ஏன் அவங்க மறந்து போனாங்க? நீங்க மறக்கல? நல்லா கவனிங்க. சோதனையில் தப்பினவர்களை கர்த்தர் ஒரு வெசலாக, ஒரு பாத்திரமாக வைப்பார். எல்லா சோதனைகளையும் நீங்க பாஸ் ஆகி வந்து இன்றைக்கு எண்ணிக்கைக்கு உள்ளவர்களை கர்த்தர் இந்த ஆலயத்தில் வைத்ததின் நோக்கம் உன்னை யோசிப்பாக உயர்த்த. ஆமென். அல்லேலூயா. பானபத்திரக்காரன் கடைசி வரைக்கும் பானபத்திரக்காரனாவே செத்து போயிட்டான். நல்லா கவனிங்க. போன அத்தனை பேருமே அதே போல செத்து போனான். ஆனா யோசேப்ப கர்த்தர் சிறைச்சாலை கைதியா சாக விடல. யோசேப்ப கர்த்தர் ராஜாவாக நிறுத்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இந்த வார்த்தையிலிருந்து ஒன்றை கண்டுபிடிச்சேன். இந்த வார்த்தையிலிருந்து ஒன்றை கண்டுபிடித்தேன். சம்பூர்ணம் அடைய பண்ணி திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வெளிப்பாடை நான் உங்களுக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்ததை நான் சொல்லுகிறேன். ஒருவேளை மறந்து போகிறவர்களுடைய எலும்பு அற்புதங்களை செய்யல. மறக்காமல் தேவ சமூகத்தில் இருந்த யோசேப்பின் எலும்பு ஒரு அற்புதத்தை செய்தது. அல்லேலூயா. என்ன அற்புதம் செய்தது தெரியுமா? என்ன அற்புதம் செஞ்சு தெரியுமா? என்ன அற்புதம் செஞ்சு தெரியுங்களா? யாருக்கண்ணா? ஏன் தெரியுமா? ஏன் யோசேப்பின் எலும்பு ஒரு அற்புதம் செஞ்சிச்சு தெரியுமா? தெரியுமா? தெரியாதா? ஐயோ, வைராக்கியத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. என்ன வைராக்கியம் தெரியுமா? நான் ஒரு வேலை அடக்கம் பண்ணப்பட்டால் நான் எங்க அடக்கம் பண்ணப்படக்கூடாது. என்னை ஒரு வேலை அடக்கம் பண்ணிட்டாலும் என் எலும்ப இந்த எகிப்துல விட்டுறாதீங்க. அல்லேலூயா. உண்மையாக யோசேப்பின் எலும்பு கானானுக்குள் வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, உங்க எலும்புகளிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட வைராக்கியத்தின் அபிஷேகத்தை தருவார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, யோசேப்பை தாழ நினைத்தவர்கள்
யோசேப்பின் அதிகாரத்துக்கிட்ட அவங்களால வர முடியல. உன்னை தாழ்த்தி பேசுகிற யாரா இருந்தாலும் சரி, உன்னை தாழ்த்தி பேசின எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, எந்த மனுஷியா இருந்தாலும் சரி, நான் ஒன்று சொல்லுவேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், ஆகியா உன்னை அவர் தாழ விட மாட்டார், உன்னை அவர் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, யோசேப்பை அவர் விடவே இல்லை, அவர் உயர்த்தினார். ஒரு வசனத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 6:3. ஒருவரை நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று 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 கூப்பிட்டு யார்கிட்ட சொன்னாங்க? நமக்கு இங்க சோத்திரம் சொல்லவே நேரம் இல்லை. நிறைய பேர் ஒருத்தர் விசாரிக்கன்னு சொன்னாவே அடிச்சுக்கோ, பிடிச்சிக்கோ, ஓடிக்கோ, திபுன்னு ஓடுறதுதான். ஆனா இங்க சொல்லுது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இப்படி நீங்க சொல்லும் போதே பூமி அனைத்திலும் என்ன நிற்குமா? என்ன வந்து இறங்குச்சா? யார் மகிமை? கர்த்தருடைய மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் வரல? ஏன் நம்ம வீட்டு மேல மகிமை வரல? ஏன் நம்ம சபையின் மேல மகிமை வரல? ஏன் நம்முடைய ஊழியத்தின் மேல மகிமை வரலன்னா, இந்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்ல மறந்துட்டோம். நான் போனேன், கைகளை நீட்டினேன், அற்புதம் நடந்தது. நான் போனேன், காலை நீட்டினேன், பிசாசு ஓடினது. கேட்டுக்கிறீங்களா? பிரசங்கத்தை கேட்டுக்கிறீங்களா? சஞ்சய்க்கு ஒரு பேரை சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், தயவு செய்து மைக் ஆஃப் பண்ணிட்டு. ஒரு முறை அப்படிதான் அடிச்சேன், ஒரு லிங்க். இன்னொரு நாளைக்கு தயவு செய்து அனுப்பிக்கிறாங்க. ஏண்டா என்னாச்சு? ஐயோயோ, இயேசு கிறிஸ்துவை விட இவர் தான் பெரியாரு, அதனால தயவு செய்து எனக்கு அப்படியாப்பட்ட ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை என்று சொல்லிவிட்டார். நான் போனேன், நின்றேன், கர்த்தர் இறங்கினார் என்று கூட சொல்ல. நான் போனேன், நின்றேன், தொட்டேன், அற்புதம் நடந்தது. இதெல்லாம் வேற மாதிரி தெரியுது. சாதாரண மண்ணை எடுத்து பிசைந்து கர்த்தர் உருவாக்கி எல்லார் கண்களும் ஆச்சரியப்படும்படியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வெளியே போங்க, தாரோடு பார்க்காதீங்க, பக்கத்தில் இருக்கிற மண்ணை பாருங்க. அந்த மண்ணு தான் நான், அந்த மண்ணு தான் நீ. ஆனால் கர்த்தருடைய கையில் அந்த மண்ணு போனதுனால அந்த மண்ணில் இருக்கிற தூசி, அந்த மண்ணில் இருக்கிற அழுக்கு, கொலைகள் என்னென்ன இருக்குதோ அத்தனையும் கர்த்தரை எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி அந்த மண்ணை பிசைவாங்க. அவர் தண்ணி ஊற்றி மண்ணை பிசையில, தன்னுடைய ரத்தத்தை ஊற்றி அந்த மண்ணை பிசைச்சு அதை உருவாக்கி அதை புடமிட்டு எல்லார் கண்களுக்கும் ஆச்சரியமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பூமி மேல கர்த்தர் மகிமை இறங்கினது உண்மையானால், நீ கர்த்தருடைய கையில் அல்லது
கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய பாதையில் போவானா உன் மேலே அந்த மகிமை உதிக்கும். ஆமென். உன் வீட்டு மேலே அந்த மகிமை உதிக்கும். உங்கள் ஊழியத்தின் மேலே அந்த மகிமை உதிக்கும். இன்னைக்கு மாலை நடக்கிற ப்ரேயரில் அந்த மகிமை உதிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் நடந்து போகையில் அந்த மகிமை உங்களை சுமந்து செல்லும். ஆமென். அந்த மகிமை உங்கள் மேல் நிழலாடும். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் நடந்தால் தேவனுடைய மகிமையோடு நடந்தேன். நான் பேசினால் தேவ மகிமையோடு பேசுவேன். நான் பார்த்தால் தேவ மகிமையோடு பார்ப்பேன். நான் நின்றால் தேவனுடைய மகிமையோடு நிற்பேன். ஏன்னா மண்ணா இருந்த எண்ணெய் பிசைந்து கர்த்தர் தனக்கேற்றவர் பாத்திரமாய் மாற்றி இன்றைக்கு வைத்திருப்பதின் நோக்கம் நான் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்த. ஆமென். என்னை சம்பூர்ணம் அடைய செய்ய முடியாது. அல்லேலூயா. நான் விடாய்த்து வந்தது உண்மைதான், விடாய்த்து போனது உண்மைதான். ஆனால் கர்த்தர் என்னை சம்பூர்ண அடைய செய்ய போகிறார். அல்லேலூயா. சம்பூர்ண அடைய செய்ய போகிறார். இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று, இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, உடாய்த்து போன ஆத்துமாவை நீருடைய சம்பூரணத்தினால் நிரப்பும். நீருடைய சம்பூரணத்தினால் நிரப்பும். ஆண்டவரே, எங்களை திருப்தியாக்கும். உம்முடைய வசனத்திலே திருப்தியாக்கும். உடைய அபிஷேகத்திலே திருப்தியாக்கும். உடைய வார்த்தையிலே திருப்தியாக்கும். ஒருவேளை உலக ஆசீர்வாதங்கள் எவ்வளவு இருந்தாலும் நாங்கள் திருப்தி அடைவோமோ அடைய மாட்டோமோ? எத்தனை வேலை நாங்க சாப்பிட்டாலும் திருப்தி அடைவோமோ அடைய மாட்டோமோ? ஆனா வார்த்தை எங்களை திருப்தியாக்கும். உங்க அபிஷேகம் எங்களை திருப்தியாக்கும். உங்க வல்லமை எங்களை திருப்தியாக்கும். இயேசுவின் இந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் வழி நடத்துதல் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு நிலைத்து நிற்பதாக. ஆமென்.